அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின வீடியோக்களில் நம்ம வந்து ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் ஷார்ட் வந்து நம்ம போட்டிருந்தோம். அதில் வந்து பேக் நெக்கோட ஹைட்டு வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ப்ளவுஸோட சைஸு, அடுத்து ப்ளவுஸோட ஹைட்டு, ஷோல்டர், அடுத்துலேருந்து நெக்கு வித்து, அடுத்து ப்ளவுஸோடைய நெக்கு ஹைட்டு என்ன, எப்படி வரும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஆம்ஹோலுடைய உயரம், மார்பு சுற்றளவு, ஆம்ஹோல் சுற்றளவு, இந்த மாதிரியான அளவுகள்லாம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அப்போ இந்த வீடியோவோட நமக்கு பேக் சைடு என்னென்ன அளவுகள் நமக்கு வேணுமோ அந்த அளவுகள் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். நம்ம இனி வரக்கூடிய வீடியோக்குள்ளே ஃப்ரண்ட்டும் ஸ்லீவும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே மாதிரி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோலேயே நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். இந்த வீடியோவில் இருக்கிற டவுட்டை கிளியர் பண்ணால் மட்டும்தான் இனிமேல் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு ஸ்லீவுக்கு கொடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனல் லோகோ, சேனல் பேர் இருக்கிற இடத்துல நம்ம ஜாயின் அப்படின்னு புதுசாக ஒரு பட்டன் வந்து இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அதில் வந்து நீங்கள் 89 ரூபா கட்டி நீங்கள் வந்து மெம்பராக நம்ம சேனலில் சேர்கிற மாதிரி இருக்கும். விருப்பம் உள்ளவங்க சேர்ந்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது ஆம்ஹோல் லென்த் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பேக் நெக்கோட ஹைட் வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆம்ஹோல் லென்த்து. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆம்ஹோல் லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு மார்பு சுற்றளவை நம்ம 8ஆக டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் கூட நம்ம ஒரு 1 இன்ச் வந்து சேர்க்கணும். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ செஸ்ட் ரவுண்டு அதாவது மார்பு சுற்றளவு வந்து 42 இன்ச் இருக்குது அப்படின்னா அதை நம்ம 8ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 5.25 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ அது கூட ஒரு 1 இன்ச்சு சேர்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு ஒரு 6.25 இன்ச் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 6.25 இன்ச் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த 42 சைஸ் ப்ளவுஸுக்கான ஆம்ஹோலுடைய உயரமாக நமக்கு வந்து இருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம மற்ற அளவுகளுக்கும் இதே ஃபார்முலா படி, அதாவது அந்தந்த சைஸை வந்து நம்ம 8ஆக டிவைட் பண்ணி அது கூட நம்ம 1 இன்ச்சு சேர்த்தோம்னா நமக்கு ஆம்ஹோல் லென்த் அப்படிங்கிறது கிடைச்சிரும். இப்போ இந்த லென்த் அப்படிங்கிறத நம்ம இந்த ஆம்ஹோல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இனி வர்ற வீடியோக்கள்லையும் எந்தெந்த சைஸுக்கு எந்த மாதிரி ஆர்டர் வரும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க, சதைப்பிடிப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த 6.25 இன்ச்சுக்கு பதிலாக 6 இன்ச் வச்சாலுமே சரியாக இருக்கும். அதுவே நல்ல வெயிட்டாக இருக்காங்க, நல்ல சதைப்பிடிப்போட நல்ல குண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே ஒரு 1/4 இன்ச்சு நம்ம சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் அந்த பாடி வெயிட்டை பொறுத்து நமக்கு இந்த 1/4 இன்ச்சு முன்ன பின்ன நமக்கு வந்து வரலாம். பட் இந்த 6.25 இன்ச்சு வச்சு நம்ம ட்ரா பண்ணும்போது அவரவரை உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டணுமா குறைக்கணுமா அப்படிங்கிறத நம்ம ப்ளவுஸ் கட்டிங் அப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இந்த அளவுகளை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா அளவுகளுக்குமே நம்ம கால்குலேஷன் போட்டால் என்னென்ன வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து டேபிளில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆம்ஹோல் லென்த் அப்படிங்கிறது இப்போ 28 இன்ச் சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு 4.5 இன்ச் அப்படிங்கிறது ஆம்ஹோலுடைய உயரமாக வரும். அதே மாதிரி அடுத்தடுத்த சைஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச்சு வந்து நமக்கு சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி வந்து பார்க்கும்போது நமக்கு 48 இன்ச் சைஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு 7 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு ஆம்ஹோலுடைய உயரமாக நமக்கு வந்து வரும். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒன்று கேட்கலாம். இப்போ நம்ம வந்து இப்போ ஒற்றைப்படையாக தான் நம்ம போட்டிருக்கோம். 28, 30, 32, 34 இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இதில் இப்போ 29 இன்ச் இருக்குது, இல்லை ஒரு 33 இன்ச் இருக்குது, ஒரு 35 இன்ச் இருக்குது, ஒரு 47 இருக்குது. அந்த மாதிரி மார்பு சுற்றளவு வர்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்போ 47 இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து 48 இன்ச்சு சைஸுக்கு என்ன அளவுகளோ நீங்கள் அதே அளவு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இந்த 1 இன்ச் அப்படிங்கிறதுல நமக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் எதுவும் வராது. நம்ம எல்லா அளவுகளையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 0.1 1.5 அந்த மாதிரி தான் நமக்கு வந்து வரும். அதனால் அதை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம பார்க்க தேவையில்லை. இப்போ 35 இருக்குது அப்படின்னா நீங்கள் 36ஐயும் எடுத்துக்கலாம், 34ஐயும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா லீனாக இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 35 சைஸ் இருக்குன்னா நீங்கள் 34 அளவு எடுத்திங்கன்னா கூட லீனாக இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும். அதுவே கொஞ்சம் குண்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 35க்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 36 இன்ச் சைஸை வந்து அளவெடுத்து நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செட் ஆயிரும். அதனால் நான் வந்து இப்போ 35 இருக்கேன், நான் வந்து ஒரு 45 இருக்கேன், எனக்கு தனியாக அளவுகள் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பட் இதே அளவை நீங்கள் இதுக்குமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுடைய அளவு என்ன அளவோ அது கூட நீங்கள் அதுக்கு அடுத்த அளவை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அளவு வந்து சரியாக இருக்கும். நம்ம ஃபார்முலாவுக்கு வந்து நம்ம ரெட்டைப்படை போடும்போது நமக்கு ஃபார்முலா போடுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் உங்களோடது ஒரு 39 சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு 40 இன்ச்சுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் கட் பண்ணி பார்க்கலாம். அதனால உங்களுக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் எதுவும் வராது. இப்போ நம்ம ஆம்ஹோல் லென்த் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு இப்போ பேக் பார்ட் நம்ம கட் பண்ண போகிறோம், மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா உயரம், ஷோல்டர், கழுத்து வெட்டு பாகம், ஆம்ஹோல் உயரம் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆம்ஹோல் சுற்றளவும் இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறது நமக்கு 2 வந்து வேணும். நார்மலாகவே நம்ம மார்பு சுற்றளவுலேருந்து ஒரு 4 இன்ச்சு கம்மி பண்ணி இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணுவோம். அதாவது தோராயமான அளவுக்கு. இதில் வந்து 2 இன்ச்சு முன்ன பின்ன ஆகலாம். அது வந்து அவங்கவுங்க உடலமைப்பை தகுந்த மாதிரி. அதனால் இப்போ இந்த மார்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், 4ஆக டிவைட் பண்ணி அப்படியே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஒரு சிலர் வந்து பேக்கில் வந்து அதிகமாகவும் ஃப்ரண்ட்டில் குறைவாகவும் எடுக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேக்கில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்கன்னா ஃப்ரண்ட்டில் முன்பக்கம் அதாவது ஹூக் பட்டி வீப்பட்டி தைப்போம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் குறைச்சி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஏற்கனவே நம்ம அதை எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிறதுக்குலாம் நம்ம வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இது டேபிளில் வந்து நான் உங்களுக்கு அளவுகள் கொடுத்துட்றேன். நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு தரேன். இப்போ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு 28 இன்ச் ப்ளவுஸ் அப்படின்னா அதை நம்ம அப்படியே 4ஆக டிவைட் பண்ணி வச்சுருவோம். இந்த 28, இந்த 40, 48 இந்த சைஸ் எல்லாம் நான் எப்படி சொல்கிறேன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மார்பு சுற்றளவு 2 அளவுகள், அதில் எந்த அளவு அதிகமாக இருக்கோ அது கூட 1 இன்ச்சு சேர்த்தோம்னா நமக்கு ப்ளவுஸில் மார்க் பண்ணக்கூடிய அளவு நமக்கு வந்து கிடச்சிரும். அந்த அளவை தான் நான் இங்கே ப்ளவுஸோடைய சைஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்போது இதை அப்படியே நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் நேரடியாக எடுத்த அளவை அப்படியே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் எவ்வளோ இன்ச்சஸ் ஆட் பண்ணுவீங்களோ, ஒரு சிலர் 2 இன்ச் ஆட் பண்ணுவீங்க, ஒரு சிலர் 4 இன்ச் ஆட் பண்ணுவீங்க. அது மாதிரி நீங்கள் நேரடியாக மார்பு சுற்றளவு மட்டும் ஒரு அளவு மட்டும் ஆக்குளுக்கு கீழே ஒரு அளவு மட்டும் எடுக்கிறீங்கன்னா அது கூட நீங்கள் நார்மலாக என்ன அளவு ஆட் பண்ணுவீங்களோ அந்த அளவை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த அளவுகள் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த அளவை தான் நான் வந்து இங்கே ப்ளவுஸோட சைஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இதில் யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே 4ஆக டிவைட் பண்ணி நம்ம மார்பு சுற்றளவுக்கு டேபிளில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 28 இன்ச் சைஸ் அப்படிங்கிறப்போ அதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணோன்னா நமக்கு 7 இன்ச் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தடுத்த சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 0.5 அளவுக்கு நமக்கு சேர்த்து வந்து வரும். சரிங்களா? இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு 7.5 8 8.5 இந்த மாதிரி வரும். நம்ம லாஸ்ட்டாக 48 சைஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு 12 இன்ச் அப்படிங்கிறது வரும். இதில் ஒரு சிலர் வந்து பேக்கில் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ இது எல்லாத்துக்கூடையும் நீங்கள் ஒரு 0.5 வந்து நீங்கள் பேக்கில் சேர்த்துக்கிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஹூக் பட்டி வைப்போம் இல்லையா, அந்த சைடில் ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் வந்து குறைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அளவு வந்து சரியாக வந்து இருக்கும். இப்போது நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நமக்கு இடுப்பு சுற்றளவு வேணும், அதே மாதிரி ஆம்ஹோலுடைய ரவுண்ட் அப்படிங்கிறது வேணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த ஆம்ஹோல் ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்பு சுற்றளவுக்கு நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதிலிருந்து நீங்கள் ஒரு 1 இன்ச் அப்படிங்கிறத மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆம்ஹோல் சுற்றளவு சரியாக வந்து வந்துடும். இது வந்து பேக் சைடுக்கு மட்டும். அப்போ நம்ம அதை டபுளாக போடும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நமக்கு சரியாக வந்து இருக்கும். அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 28 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு செஸ்ட் ரவுண்டுங்கிறது நம்ம 4ஆக டிவைட் பண்ணும்போது 7ங்கிறது வருது. அந்த 7லேருந்து 1 இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 6 அப்படிங்கிறது வரும்.
இந்த 6 அப்படிங்கிறது பேக் சைடு ஆர்ம் ஹோல் சுற்றளவுக்குரிய அளவு. அப்போ பேக்கில் 6 இன்ச் வருதுன்னா அப்போ நமக்கு ஃப்ரண்ட்லேயும் 6 இன்ச் வரும். அப்போ 12 இன்ச் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆர்ம் ஹோல் சுற்றளவாக வந்து வரும். நீங்கள் வேணும்னா தோராயமாக ஒரு 4 பேர்த்தில் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளோ இருக்குது, மார்பு சுற்றளவை விட ஆர்ம் ஹோல் சுற்றளவு வந்து எவ்வளோ குறைவாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு தோராயமான அளவு தான். நார்மலாக நம்ம மார்பு சுற்றளவு வந்து 7 வைக்கிறோம் அப்படின்னம்னா நமக்கு ஆர்ம் ஹோல் சுற்றளவு 6 இன்ச் இருக்குது அப்படின்னா நமக்கு ப்ளவுஸோடைய அமைப்பு சரியாக வந்து வரும். இப்போ உதாரணத்துக்கு 42 இன்ச் சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு அதை 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு 10.5 இன்ச் அப்படிங்கிறது கிடைக்கும். அதிலிருந்து நம்ம 1 இன்ச் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 9.5 இன்ச் வந்து கிடைக்கும். அப்போ பேக் சைடு வந்து 9.5 இன்ச் எடுக்கிறோம் அப்படின்னம்னா ஃப்ரண்ட் சைடு ஒரு 9.5 இன்ச் அப்படிங்கிறப்ப நமக்கு டோட்டலாக 19 இன்ச் அப்படிங்கிறது ஆர்ம் ஹோல் சுற்றளவாக நமக்கு வந்து இருக்கும். இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நேரடியாகவும் ஒரு அளவு வந்து எடுத்துக்கோங்க. நேரடியாக எடுக்கக்கூடிய ஆர்ம் ஹோல் சுற்றளவு வந்து இதை விட குறைவாக வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஆர்ம் ஹோலுடைய உயரத்தை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த 1.5 இன்ச்சு கேப்பு நம்ம வந்து வைப்போம் இல்லையா, கொஞ்சம் பெரிய சைஸ் ஆக அந்த 1.5 இன்ச்சு கேப் வந்து 1.5 இன்ச்சு வச்சு நீங்கள் அந்த கர்வ் லைன் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த அளவு சரியாக வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன நீங்கள் அதையும் வந்து அட்ஜஸ்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம மற்ற அளவுகளுக்கும் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம டேபிளில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஆர்ம் ஹோலுடைய ரவுண்ட் அப்படிங்கிறது 28 இன்ச் அப்படிங்கிறப்ப 6 இன்ச் அப்படிங்கிறது வரும். அடுத்து 30 அப்படிங்கிறப்ப நமக்கு 6.5 அப்படிங்கிறது வரும். 6.5 அப்படிங்கிறது வரும். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த சைஸுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டே வந்து வரும். அப்போ நமக்கு டோட்டலாக 48 இன்ச் சைஸுங்கிறப்ப நமக்கு 11 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆர்ம் ஹோலுடைய ரவுண்டு ஆர்ம் ஹோல் சுற்றளவாக நமக்கு வந்து வரும். அடுத்து நமக்கு இடுப்பு சுற்றளவு வந்து வேணும். இந்த இடுப்பு சுற்றளவுக்கு வந்து மார்பு சுற்றளவுலேருந்து நீங்கள் 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். இல்லை நீங்கள் நேரடியாக அளவு எடுத்துருக்கிறீங்க, உங்களுக்கு வேஸ்ட் ரவுண்டு வந்து துல்லியமாக இதுதான் அளவு அப்படின்னு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து 4ஆக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1 இன்ச் அப்படிங்கிறது பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்காக சேர்த்துக்கோங்க. இதில் சில பேர் வந்து பேக்கில் அதிகமாகவும் ஃப்ரண்ட்டில் குறைவாகவும் எடுக்கிறீங்க அப்படின்னா பேக்கில் வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் அதிகமாக எடுத்துகிட்டு அந்த அளவை ஃப்ரண்ட்டில் வந்து குறைச்சிக்கோங்க. அதாவது இப்போ வந்து உங்களுடைய வேஸ்ட் ரவுண்டு உங்களுடைய இடுப்பு சுற்றளவு வந்து 30 இன்ச் இருக்குது அப்படின்னா அதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 7.5 இன்ச் அப்படிங்கிறது கிடைக்கும். அது கூட 1 இன்ச்சு டாட்டுக்கு சேர்த்து 8.5 இன்ச்சாக மார்க் பண்ணுங்கள். அது போக நீங்கள் சைடில் தையலுக்கு எக்ஸ்ட்ரா சேர்க்குறதெல்லாம் அது வந்து தனி. இந்த அளவு நீங்கள் வந்து அப்படியே வந்து வச்சுக்கலாம் வேஸ்ட் ரவுண்டுக்கு. இல்லை நீங்கள் வந்து வேஸ்ட் ரவுண்டு பேக் சைடு வந்து அதிகமாகவும் ஃப்ரண்ட் சைடு வந்து நீங்கள் குறைவாகவும் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ இதே 30 இன்ச்சை நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணும்போது 7.5 இன்ச்சு அப்படிங்கிறது கிடைக்குது இல்லையா. இந்த 7.5 இன்ச் அப்படிங்கிறத 8 இன்ச்சு அல்லது 8.5 இன்ச்சாக எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட்டில் சேம் 7.5 இன்ச்சுங்கிறது வரும் இல்லையா, அதில் நீங்கள் பேக்கில் என்ன அளவு கூட்டுறீங்களோ அதே அளவை ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து குறைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வேஸ்ட் ரவுண்டு வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் பிரிச்சுக்கோங்க. சரிசமமாக பிரிக்கிறதுனா சரிசமமாக பிரிச்சுட்டு எக்ஸ்ட்ரா டாட்டுக்கும் தையலுக்கும் நீங்கள் தனியாக வந்து சேர்த்துக்கணும். இல்லை அது இல்லாமல் பேக்கில் அதிகமாக சேர்க்குறீங்கன்னா 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் வந்து நீங்கள் பேக்கில் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு அந்த 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் அதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் குறைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டை விட பேக்கில் வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேஸ்ட் ரவுண்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் செஸ்ட் ரவுண்டையும் நீங்கள் வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏன்னா எப்பயுமே வந்து மார்பு சுற்றளவு மார்க் பண்ணுறதை விட இடுப்பு சுற்றளவு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும். அப்போ தான் ப்ளவுஸோடைய சேஃப் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து இருக்கும். இப்போ ப்ளவுஸோடைய மார்பு சுற்றளவு 10 இன்ச்சு குறிச்சிட்டு நீங்கள் வேஸ்ட் ரவுண்டு வந்து 11 இன்ச்சுக்கு வந்து குறிக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இடுப்பு சுற்றளவை விட மார்பு சுற்றளவு வந்து ஒரு 1 இன்ச்சு அதிகமாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்டு ஆர்ம் ஹோல் உயரமெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நான் தனியாக உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். இது வந்து பேசிக்காக நீங்கள் இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சிலருக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம மற்ற அளவுகளை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு தனியாகவே வீடியோ வந்து போடுறேன். நம்ம இதிலேயே பார்த்தோன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். இப்போ நம்ம பேக் சைடு மார்க் பண்ணக்கூடிய எல்லா அளவுகளுக்குமே நம்ம டேபிள் வந்து போட்டுவிட்டோம்.
அந்த ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து போட்டோன்னா வீடியோ வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வீடியோவை ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து அடுத்து ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் இதுக்கான அளவுகள் எல்லாமே நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அதுக்கான டவுட் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த டேபிள் வந்து நம்ம போகலாம். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து சொல்கிறது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். அதனால் இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து தாராளமாக சொல்லலாம். நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். இந்த ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உள்ள வந்து பேசிக்காக சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்கும். நீங்கள் அதெல்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் ஜாயினை நீங்கள் வந்து மெம்பர்ஸாக சேர்ந்துக்கலாம். அது மூலமாக நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கும் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த ஜாயின் பட்டனில் நீங்கள் சேரணும் அப்படின்னா மாதம் 89 ரூபாய் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அந்த 89 ரூபாயில் 70% வந்து எனக்கு வரும். மிச்சம் 30% அப்படிங்கிறது யூடியூப் வந்து எடுத்துப்பாங்க. அதில் சேர்ந்து பணம் கட்டி ஏதாவது டவுட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் விருப்பம் இருக்கிறவங்க சேர்ந்துக்கலாம். எல்லோரும் சேரணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. பட் அந்த மாதிரி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குது, நம்ம டெய்லரிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்டு கேட்கணும் இல்லை கிளியர் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஜாயின் பட்டனில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்டுகளை நீங்களும் வந்து கேட்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், எல்லோரும் சேரணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஏதாவது எனக்கு பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய டவுட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ்லேயோ அல்லது கம்யூனிட்டி டேப்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ உங்களுக்கு வந்து நான் சீக்கிரமே கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும். நன்றி, வணக்கம்.